இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து யாத்திரையை துவங்கிய போது எல்லாம் நன்றாக நடக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் சிக்கல்கள் பல அவர்களுக்கு நேரிட்டன. இதுபோன்று நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நாம் அவற்றை எப்படி சந்திக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எல்லாம் மகிழ்ச்சியும் வெற்றியும் தான் என்று பல விசுவாசிகள் நினைக்கிறார்கள். ஆனால் பல்வேறு தடைகளும் புதிய சிக்கல்களும் எழும்பலாம். நாம் உடனடியாக தீர்வுகளை எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய திட்டம் அப்படி இல்லாமல் வேறு விதமாக இருக்கலாம். எப்படி நடந்தாலும் அவரை நம்புவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சம்பவத்தை பாருங்களேன். தேவன் நேரடியாக மோசையிடம் பேசினார். மோசே என்ன செய்ய வேண்டும் என்பதை அவருக்கு தெரியப்படுத்தினார். அற்புதங்கள் நடைபெற்றன. ஆனாலும் சிக்கல்கள் ஏற்பட்டன. இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் வாழ்வில் வருகிற சவால்களுக்கு மத்தியிலும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிற அன்புள்ள தேவனே, உம்முடைய நடத்துதலை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைய வேத ஆராய்ச்சியை நாங்கள் தொடரும்போது எங்கள் மனக்கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ஒரு கப்பல் இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு புறப்பட்டது. மிகப்பெரிய கப்பல். அற்புதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அந்த கப்பலிலே இருந்தன. அந்த கப்பலை இயந்திரவியல் அற்புதம் என்று சொன்னார்கள். அந்த கப்பல் பயணித்து கொண்டிருந்த போது இந்த கப்பலை தேவனாலும் மூழ்கடிக்க முடியாது என்று ஒருவர் சொன்னாராம். கப்பலை தயாரித்தவரா, ஓட்டினவரா, பயணியா என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை என்கிறார்கள். ஆனாலும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. தேவனால் இதை செய்ய முடியாது என்று சொல்வது எவ்வளவு அகந்தையான பேச்சு. புறப்பட்டு 4 நாட்களில் மிதக்கும் பனிப்பாறை மேல் மோதி அந்த கப்பல் மூழ்கியது. கிட்டத்தட்ட 1500 பேர் இறந்து போனார்கள். அந்த கப்பலின் பெயர் டைட்டானிக். நமக்கு வெற்றி கிடைக்கும்போது அகந்தை வந்து விடுகிறது. ஊழியத்தில் வெற்றி கிடைக்கும்போது கூட சாத்தான் இந்த அகந்தையை நமக்குள்ளாக திணித்து நம்மை அழிக்க பார்க்கிறார். நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் தான் என்று இல்லை, உலக மக்கள் பல சமயங்களில் நம்மை பார்த்து உங்கள் தேவனால் என்னை அசைக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொன்ன ஒரு நபரைத்தான் இன்றைக்கு நாம் சந்திக்கப் போகிறோம். அவரிடத்தில் பேசிய தேவனுடைய பிள்ளைகளிடம் கர்த்தர் யார் என்று கேட்டார்கள். யாத்திராகமம் 5 மொத்தம் 8 உரையாடல்கள் வருகின்றன. இந்த உரையாடல்கள் மூலமாக தேவனுடைய திட்டம் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. முதல் உரையாடலில் மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் பேசுகிறார்கள். கர்த்தர் தமக்கு வனாந்தரத்தில் பண்டிகை கொண்டாடும்படி தம்முடைய ஜனங்களை அனுப்பும்படியாக சொல்கிறார் என்று சொல்கிறார்கள். பார்வோனோ, எனக்கு கட்டளையிடுவதற்கு அவர் யார்? எனக்கு கர்த்தரை தெரியாது, நான் இஸ்ரவேலை போகவிட மாட்டேன் என்று மறுக்கிறார். அதை இவர் சொன்னார்கள், எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, எங்கள் தேவன் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவநாயக கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று பார்வனிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றும் சொன்னார்கள். தங்களுக்கு தான் துன்பம் வரும் என்று சொன்னார்கள், உமக்கு துன்பம் வரும் என்று மிரட்டவில்லை. ஆனால் பார்வோன் இடம் கொடுப்பதாக இல்லை. நீங்கள் ஜனங்களை எல்லாம் வேலை செய்ய விடாமல் தடுக்கிறீர்கள், போய் உங்களுடைய வேலையை செய்யுங்கள் என்று தோத்துகிறான். அது மாத்திரமல்ல, இந்த தேசத்திலே இந்த ஜனங்கள் மிகுதியாக இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமைக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றார். இங்கே ஓய்ந்திருக்கும்படி என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை ஷபாத். ஒருவேளை ஓய்வு நாள் ஆசரிப்பதற்கு இவர்கள் தொடங்கியிருப்பார்கள் என்று தெரிகிறது. அப்படியெல்லாம் ஒரு நாள் விடுமுறை கொடுக்க முடியாது, நீங்கள் எல்லா நாட்டிலும் வேலை செய்ய வேண்டும் என்று இங்கே பார்வோன் அவர்களை கட்டாயப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த பார்வோன் யார்?
இவருடைய பெயர் மூன்றாம் தத்மோஸ். கிமு 1472 1446 வரை தன்னுடைய சித்தி ஹேட்சப்சட்டுடன் இணையாட்சி செய்தார். ஹேட்சப்சட் இறந்த பிறகு தனியாக 1466 1446 வரை அவர் அரசாட்சி செய்கிறார். இந்த காலகட்டத்தில் 16 படையெடுப்புகள் நடத்தியிருக்கிறார். அவருடைய முதலாவது படையெடுப்பு கானானில் இருந்த மெகிதோவின் மேல் அவர் யுத்தம் செய்தது தான். மெகிதோவுக்கு போவதற்கு 3 வழிகள் இருந்தன. 2 வழிகள் பிரச்சனை இல்லாத வழிகள். ஆனால் குறுகலான ஒரு வழியை அவர் தேர்ந்தெடுத்து சென்றார். அப்பகுதியிலிருந்து எதிரியை மெகிதோ மக்கள் எதிர்பார்க்கவில்லை. திடீரென்று அவர்களை தாக்கி வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு வடபகுதியில் ஐபிராத் நதி வரை அவர் படையெடுத்து சென்றிருக்கிறார். இவருடைய காலத்தில் கானான் இவருக்கு கப்பம் கட்டி இவருக்கு கீழாகத்தான் இருந்தது. மிட்டனி என்கிற ஒரு பேரரசின் ஒரு பகுதியை அவர் கைப்பற்றினார். படத்தை நீங்கள் பார்த்தால் எகிப்து எந்த அளவுக்கு பெரிய தேசமாக இருந்தது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். முதல் உலகளாவிய பேரரசு நிம்ரோதுவின் நிர்வாகம். அதற்கு பின்னர் தேவ ஊழியர்களை கட்டுப்படுத்தி 7 அரசுகளை பற்றி வேதாகமம் பேசுகிறது. அந்த 7 அரசுகளையும் 7 தலைகள் என்ற தீர்க்க தரிசனத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த 7 தலைகளில் முதலாவது தலை எகிப்து. எபிரேயர்கள் அந்த பகுதியை மிஸ்ராயிம் என்று அழைத்தார்கள். மிஸ்ராயிம் என்பது காமின் குமாரன் என்று ஆதியாகமம் 10:6 வாசிக்கிறோம். நிம்ரோதுவின் காலத்தில் பாஷை பிரிவுகள் ஏற்பட்ட பிறகு மிஸ்ராயிம் ஆப்பிரிக்கா கண்டத்தின் வடபகுதியில் குடியேறுகிறார். அவருடைய சந்ததியார் தான் இந்த தேசத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் வருகிற 70 தேசங்களிலே இதுவும் ஒரு தேசம். இந்த தேசத்தை ஆண்டவர் ஏன் இங்கே குறிப்பிடுகிறார் என்றால், இந்த தேசத்தில்தான் இஸ்ரவேல் மக்கள் குடியிருந்தார்கள். இந்த 7 தலைகளையும் பார்த்தால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். தேவன் தமக்கென்று ஊழியம் செய்வதற்கு அழைத்த ஊழியக்காரர்கள் இந்த தேசங்களிலே இருப்பதை நாம் பார்க்க முடியும். அநேக சமயங்களிலே இந்த பார்வானை போல நாம் தேவனை அல்லாமல் ஆலோசனை பண்ணுகிறோம். அவருடைய ஆவியானவருடைய வழிநடத்துதல் இல்லாமல் நாம் தப்பிக்க பார்க்கிறோம். பார்வானுடைய பலத்தினாலே அல்லது மற்ற மனிதனுடைய பலத்தினாலே நாம் வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறோம். அப்படி செய்வதெல்லாம் பாவத்தோடு பாவத்தை கூட்டுதல் என்ற ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அநேக தேசங்கள் இதை செய்திருக்கிறார்கள். 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பா கண்டத்தில் பிரான்ஸ் தேசம் இதை செய்ய பார்த்தது. இதை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. பழைய புதிய ஏற்பாடுகளை அழிப்பதற்கு பார்க்கிறார்கள். அவருடைய கோபமெல்லாம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் மேல். ஆனால் அந்த கோபம் சபையின் மேல் மட்டுமில்லாமல் தேவன் பேரிலும் திரும்பியது. தேவன் இல்லை என்று சொன்னார்கள். வேதாகமத்தை அழிக்க பார்த்தார்கள். பழைய புதிய ஏற்பாடுகளை தெருவில் போட்டு எரித்தார்கள். அந்த பகுதியானது சோதோம் எகிப்து என்று அழைக்கப்பட்டதாம். எகிப்து எவ்வாறு தேவனுக்கு எதிர்த்து நின்றதோ அதுபோன்று இந்த தேசமும் தேவனுக்கு எதிர்த்து நின்றது. தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைத்து கொண்ட எருசலேமில் தானே கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். அதுபோன்றுதான் மக்கள் மேலே எங்களுக்கு அன்பு இருக்கிறது, மக்கள் தான் முக்கியமானவர்கள் என்று சொல்லிக்கொண்ட பிரான்ஸ் தேசம் இயேசுவை சிலுவையில் அறையத்தக்க விதத்தில் செயல்பட்டது. புரட்சியாளர்களின் நோக்கம் திருச்சபைக்கு எதிரானதாக இருந்தாலும் செயல்பாடு தேவனுக்கு எதிரானதாக மாறியது. பல சமயங்களில் இப்படித்தான் நாம் செய்து விடுகிறோம். திருச்சபையையோ அதில் இருக்கிற ஒரு போதகரையோ நமக்கு பிடிக்காமற் போனால் தேவனுக்கு எதிராகவே நாம் செயல்பட ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் ஒன்றை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். அதனால்
மனிதர்கள் என்ன இடைஞ்சல்கள் உங்களுக்கு பண்ணினாலும் அதை மனதில் வைத்துக்கொண்டு தேவனுக்கு விரோதமாக திரும்புவது என்பது சரியான ஒரு செயல் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீருராஜா இதுபோன்று மேட்டிமையாக செயல்பட்டதாக எசேக்கியேலில் வாசிக்கிறோம். ஆண்டவர் தீருராஜாவை பார்த்து சொல்கிறார், உன் இருதயத்தை தேவனுடைய இருதயத்தை போல நீ மாற்றுகிறாய், ஆனாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் இல்லை. உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்வாயோ, உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே. இன்றைக்கு நாமும் கூட தேவனைப் போல நம்மை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவனுக்கு அடிபணிந்து அவர் முன் தாழ்ந்து செல்வதை நாம் தேடாமல் தேவனைப் போல நாம் செயல்பட்டோம் என்றார் நாமும் இதே நிலைக்கு ஆளவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மெக்சிகோ என்று ஒரு நாடு தென் அமெரிக்காவில் இருக்கிறது. அதில் புளூட்டார்கோ ஏலியாஸ் காயஸ் என்று ஒருவர் அதிபராக இருந்தார். 1924 முதல் 1928 வரை ஆட்சி செய்தார். அவருக்கு தேவனை பிடிக்காது. நானே தேவன், வேறு தேவன் இல்லை என்று சொன்னார். பள்ளிக்கூடங்களில் ஆண்டவரை பற்றி பேசக்கூடாது என்று தடை விதித்தார். ஆலயங்களை மூடினார். பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டார். ஆலயத்திற்கு செல்லக்கூடாது என்று கட்டளை போட்டார். கடைசியில் அவருக்கு எதிராக புரட்சி ஏற்பட்டது. நாட்டை விட்டு அவர் தப்பி ஓடினார். அவருக்கு ஆதரவாக இருந்த நண்பர்களும் எதிரிகள் ஆனார்கள். ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்கு அதிகாரம் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை தேவனுடைய சமூகத்தில் ஒப்படைத்து அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் செயல்பட வேண்டும். தேவன் மட்டுமே தேவனாக இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் நாம் தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்வதற்கு பிரயாசப்படக்கூடாது. எகிப்தின் பார்வோன் அந்த தப்பைத்தான் செய்தான். ஒன்றை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். தேவனுடைய உதவி இருந்தால் எல்லாம் வேகமாக நடந்து விடுமா என்றால் அப்படி நடப்பது இல்லை. அப்படி நடக்கவில்லை என்பதற்காக நாம் தேவனை விட்டு விலக வேண்டிய அவசியமும் இல்லை. இஸ்ரவேலருடைய அனுபவத்தில் நாம் அதைத்தான் பார்க்கிறோம். துவக்கம் மிகவும் சிக்கலானதாக இருந்தது. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்தில் வருகிற 2ஆம் உரையாடலில் பார்வோன் ஆரோட்டிகளிடமும் அவருடைய தலைவரிடமும் பேசினான். அவர்களுக்கு வேலை போதவில்லை, அதனாலே இனிமேல் வைக்கோல் கொடுக்காதீர்கள், அவர்கள் தாங்களே வைக்கோல் தேடிக்கொள்ளட்டும் என்று சொல்லி செங்கல் இதற்கு முன்னராக எத்தனை செங்கல் கொடுத்தார்களோ அதே போன்று இனிமேலும் செய்ய வேண்டும். பிரச்சனை வருகிறது. இங்கே விடுதலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்த சூழ்நிலையில் மோசே போய் பார்வோனுடன் பேசியதினால பிரச்சனை எழும்புகிறது. அவர்கள் கஷ்டப்படட்டும். அப்படி கஷ்டப்பட்டார் மோசேயின் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் என்று பார்வோன் கட்டளையிடுகிறான். அடுத்த உரையாடல் ஜனங்களின் ஆளோட்டிகளுக்கும் இஸ்ரவேலரின் தலைவர்களுக்கும் ஜனங்களுக்கும் இடையே நடந்தது. இனிமேல் வைக்கோல் கொடுக்க மாட்டோம், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், ஆனால் உங்கள் வேலையில் எந்த குறையும் இருக்கக்கூடாது, முன்பு போலவே இப்போதும் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். 4வது உரையாடலிலே ஆளோட்டிகள் ஜனங்களிடத்தில் மீண்டும் சொல்கிறார்கள், வைக்கோல் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்துகிறார்கள். அதே அளவு வேலை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். இங்கே தலைவர்கள் என்று சொல்லப்படுவது இஸ்ரவேல் மக்களிலிருந்து வேலை வாங்குவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். இந்த தலைவர்களிடம் ஆளோட்டிகள் பேசியது 5வது உரையாடல். முன்பு போல இப்பொழுதும் ஏன் வேலை செய்யவில்லை என்று இந்த தலைவர்களை ஆளோட்டிகள் அடித்தார்களாம். அடுத்த உரையாடலில் தலைவர்கள் பார்வோனிடம் செல்கிறார்கள். இது நியாயமா? ஏன் இப்படி செய்கிறீர்? வைக்கோல் கொடுக்கவில்லை, ஆனால் அதே அளவு செங்கல் அறுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். குற்றம் உம்முடைய ஆளோட்டிகளிடம் இருக்கிறது, எங்களை அடிக்கிறார்கள் என்று பார்வோனிடம் முறையிடுகிறார்கள். பார்வோன்
அவர்களை பார்த்து, நீங்கள் சோம்பலாக இருப்பதினால்தான் கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் போங்கள், எப்போதும் நீங்கள் கொடுத்த செங்கல் கணக்குப்படி செங்கலை தர வேண்டும் என்று துரத்தி விடுகிறார். இப்போது இந்த தலைவர்கள் கோபத்தோடு மோசேயிடமும் ஆரோனிடமும் பேசுகிறார்கள். எங்களுடைய நல்ல உறவை நீங்கள் வந்து கெடுத்து விட்டீர்கள். பார்வோன் எங்களை நன்றாகத்தான் நடத்தி வந்தார். எங்களுக்கு எந்த குறைச்சலும் இல்லை, நன்றாக சாப்பிட்டோம். இப்பொழுது அவர் எங்களை கொல்ல பார்க்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்யட்டும் என்று மோசே இடத்துல கோபப்படுகிறார்கள். என்ன சொல்கிறார்? கர்த்தர் உங்களை தண்டிக்க வேண்டும். அடுத்த உரையாடலில் ஆண்டவரிடம் மோசே பேசுகிறார். என்ன ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு இந்த தீங்கு வந்து விட்டது, என்னை ஏன் அனுப்பினர்? ஜனங்களை பார்வோன் உபத்திரவப்படுத்துகிறார், நீர் மக்களுக்கு விடுதலை தரவில்லையே என்று முறையிட்ட போது ஆண்டவர் மோசையிடம் பேசினார். நான் பார்வோனுக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதை பார். பலத்த கையை கண்டு அவர்களை போக விடுவான், அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்று சொல்கிறார். இப்படியெல்லாம் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றன என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை நம்பலாம். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அவர் நமக்கு சமாதானத்தை தருவது இல்லை. அது தேவனுடைய சமாதானத்தை அவர் நமக்கு தருகிறார். இயேசுவானவர் எப்படி இந்த பூமியில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சமாதானத்தோடு இருந்தாரோ அந்த சமாதானத்தை அவர் நமக்கு தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே நாம் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குறுத்திருக்கிறார். இதை முழுவதும் நாம் நம்ப வேண்டும். முடியுமா? சில சமயங்களில் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. அதோனிராம் ஜட்சன் என்பவர் அமெரிக்காவைச் சேர்ந்தவர். பர்மாவில் ஊழியத்திற்கு செல்கிறார். ஆனால் அங்கே இந்த ஊழியத்தில் மக்களுக்கு விருப்பமில்லை. மனைவி இறந்து விடுகிறார், அரசாங்கம் எதிர்க்கிறது, சிறைச்சாலையிலே போடப்படுகிறார். ஆனாலும் 24 வருடங்கள் அங்கே உழைத்து பர்மிய மொழியிலே வேதாகமத்தை அவர் மொழிபெயர்த்தார். 24 வருடங்களாக மொழிபெயர்த்து வருகிறேனே என்று அவர் சோர்ந்து போகவில்லை, அந்த வேலையை செய்தார். பிற்காலத்தில் அந்த பகுதிக்கு நற்செய்தியாளர்கள் சென்றபோது இவருடைய வேதாகமத்தை வைத்து அநேகர் வாசித்து தேவன் மேல் நம்பிக்கையோடு இருப்பதை கண்டு தேவனை ஸ்தோத்தரித்தார்களாம். ஏன் என்று சில சமயங்களிலே நம்மால் சொல்ல முடியவில்லை. நாம் எதிர்பார்க்கிறபடி எல்லாம் நடக்கிறதில்லை. ஆனாலும் நாம் தேவனை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் அப்படி நம்ப வேண்டும்? சொல்லுகிறவர் தன்னை நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் தேவன். நம்மோடு அவர் இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு தைரியத்தை தர வேண்டும். மோசே இடத்துல ஆண்டவர் சில முக்கியமான உண்மைகளை சொல்லுகிறார். நான் யெகோவா, நான் மாறாதவர், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும். முன்பு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற கோத்திர பிதாக்களுக்கு நான் தரிசனமானேன். அவர்களோடு என் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தினேன். கானான் தேசத்தை தருவேன் என்று நான் வாக்கு கொடுத்தேன். நிச்சயமாக தருவேன். இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரலை கேட்டு நான் இறங்கி வந்திருக்கிறேன். என் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தேன். அந்த தேசம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று மோசே இடத்துல தேவன் ஆறுதலாக பேசினார். அதற்கு பிறகு தேவன் அந்த ஜனங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதையும் சொல்கிறார். எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை நான் விடுவிப்பேன். உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்குவேன். ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்பேன். நீங்கள் எனக்கு ஜனங்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். வேறு என்ன வேண்டும்? ஆனால் இதெல்லாம் சொன்ன மாத்திரத்தில் அடுத்த நாளில் நடக்கவில்லை. காலம் சென்றது. தேவனுடைய வார்த்தையை நம்புவதற்கு நாம் பழகிவிட்டால் இந்த இடைப்பட்ட காலம் நமக்கு வேதனையான காலமாக இருக்காது. சில சமயங்களிலே நாம் தேவனிடத்தில் புகார் சொல்கிறோம். அப்படி புகார் சொல்வதில் தவறு இல்லை. ஏனென்றால் நம்முடைய வேதனைகளை நம்ம அவரிடத்தில் தானே சொல்ல முடியும். ஆனாலும்
அதை செய்யும் போதும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் இருக்க வேண்டும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பவுல் எழுதினார். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஸ்தோத்திரத்தோடு அவரிடத்தில் சொல்லுங்கள். இந்த பிரச்சனைக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். அவசியம் இல்லாமல் எந்த பிரச்சனையும் உங்கள் வாழ்வில் வருவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருந்தது என்றால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தேவனோடு நெருங்கிய தொடர்புடன் நாம் இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் நமக்கு வேதனையை தர வேண்டிய அவசியம் இல்லை. ஜான் ஹைட் என்று ஒரு ஊழியக்காரர் பஞ்சாபில் ஊழியம் செய்தார். அவரை ஜபத்தின் அப்போஸ்தலன் என்று அழைக்கிறார்கள். ஒரு முறை நெருக்கமான நற்செய்தியாளர் ஒருவர் மரணப்படுக்கையில் இருப்பதாக தந்தி வருகிறது. தந்தியை பார்த்த உடனே அவருக்கு மிகுந்த மனவேதனை உண்டாயிற்று. அவருக்கு மிகவும் நெருக்கமானவர். உடனே போய் ஜெபித்தார். என்ன செய்ய வேண்டுமா ஆண்டவரே? நான் போய் அவருக்கு உதவி செய்ய வேண்டுமா, அல்லது நீரை ஏதாவது அவருக்கு செய்ய போகிறீரா? தேவனிடத்தில் ஜெபித்தார். ஜெபித்து விட்டு அவர் வெளியே வந்தபோது அங்கேருந்து ஒரு ஊழியக்காரர், உங்கள் நண்பரை பார்க்க நீங்கள் போகிறீர்களா என்று கேட்டபோது தேவன் பதில் தந்து விட்டார். அவருக்கு சுகமாகிவிடும், நான் போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் சமாதானத்தோடு இருக்கிறேன் என்று சொன்னாராம். நமக்கு வேதனை தரக்கூடிய செய்திகள் வரும்போது தேவனிடத்தில் அந்த பிரச்சனையை ஒப்படைப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஏனென்றால் நம்முடைய தேவன் நல்லவர் ஆயிற்று. சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. பார்வோனிடம் பேசும்படியாக மோசேயிடம் ஆண்டவர் சொன்னார். பார்வோனிடம் பேசக்கூடிய அளவிற்கு அவருக்கு பேச்சு திறமை இருந்ததா என்று பார்த்தால் இல்லை என்று மோசேயை சொல்கிறார். எனக்கு விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் இருக்கின்றன என்று சொல்கிறார். மோசே ஜனங்களிடத்தில் போய் பேசிய போது இஸ்ரவேலருடைய எதிர்வினை எப்படி இருந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். ஏன் செவி கொடுக்கவில்லை? மனதிலே சோர்வு, வேலை கொடுமையாக இருந்தது. நமக்கும் பிரச்சனைகள் வரும்போது தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போகக்கூடிய ஒரு எண்ணம் வரத்தான் செய்கிறது. ஆனால் அந்த எண்ணத்திற்கு நாம் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். வேதத்தில் 2 பக்தருடைய அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இவர்கள் மாத்திரம்தான் என்றில்லை, எல்லோருக்கும் வந்திருக்கிறது. 2 பேரை உதாரணமாக பார்க்கிறோம். யோபு, எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் அவருக்கு வந்தன என்பது நமக்கு நன்றாக தெரியும். அந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில் அவர் சொல்கிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். தேவன் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னதான் கஷ்டங்களை எனக்கு அனுமதித்தாலும் நான் அவரை விட்டு விலக மாட்டேன் என்பதில் யோபு உறுதியாக இருந்தார். 73ஆம் சங்கீதத்தை பாருங்கள். ஆசாப் எப்படி புலம்புகிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். நான் நல்லவனாக இருக்க பார்க்கிறேன், எனக்கு கஷ்டங்கள். தீயவர்களுக்கு எல்லாம் நன்றாக நடக்கிறது. இப்படியெல்லாம் பேசின அவர் ஆலயத்திற்குள் சென்றபோது அவருக்கு தெளிவு உண்டாகிறது. அதனால் அந்த சங்கீதத்தை முடிக்கும்போது அவர் மாற்றி முடிக்கிறார். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்துவீர். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் ஆண்டவரே? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை, வேறு விருப்பமும் எனக்கு இல்லை. தேவனே என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார் என்று சொல்கிறார். இதை தவிர வேறு என்ன சந்தோஷம் நமக்கு வேண்டும்? அவர் நம்முடைய வலதுகையை பிடித்து தாங்குகிறார். நாம் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களின் பிரச்சனையை மோசே தேவனிடம் எடுத்து சென்றபோது தேவனுடைய எதிர்வினை எப்படி இருந்தது என்று பாருங்கள். மோசேயிடம் தேவன் சொல்கிறார்,
அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போகவிடும்படி அவனிடம் மறுபடியும் பேசு என்று சொல்லுகிறார். இதற்கு மோசையின் எதிர்வினை என்ன? இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்று சொல்கிறார். அப்படின்னால் என்ன அர்த்தம்? லேவியராகம் 26:41 விருத்த சேதனம் இல்லாத இருதயத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். அது கீழ்ப்படியாத இருதயம். எரேமியா 6:10 விருத்த சேதனம் இல்லாத காதை பற்றி பார்க்கிறோம். கேட்காத காது அது. தனக்கு விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் இருப்பதாக மோசே சொல்கிறார். ஏற்கனவே அவர் சொன்னதை நாம் நினைவு கூற வேண்டும். நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். பேச வேண்டிய பிரகாரமாக பேசுவதற்கு எனக்கு பேச்சு திறமை இல்லை, நான் போய் என்ன செய்வது என்று முறையிடுகிறார். இந்த எண்ணம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். 40 ஆண்டுகளுக்கு முன்னராக பட்டயத்தினாலே இந்த மக்களுக்கு தான் விடுதலை தர முடியும் என்று அவர் நினைத்து செயல்பட்டதை மறந்து விடாதிருங்கள். 40 ஆண்டுகளுக்கு பிறகு என்னால் முடியாது என்று தேவனிடத்தில் புலம்புகிறார். நமக்கு இருக்கிற ஆறுதல் என்ன? உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். வேறு என்ன வேண்டாம்? என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்கு பேச்சு திறமை வாக்கு வல்லமை இல்லாமல் இருந்தாலும் நீ பேசு என்றால் நான் பேசலாம். அவர் சொல்லி நான் பேசும்போது அந்த வார்த்தையை வைத்து மக்களுடைய உள்ளத்தை மாற்றுவது அவருடைய வேலை, என்னுடைய வேலை இல்லை. அவருடைய வழிநடத்துதல் தான் நமக்கு முக்கியம். அவர் நம்முடைய கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். ஜோசப் பேட்ஸ், ஜேம்ஸ் ஒயிட், எலன்ஜி ஒயிட், ஹைரம் எட்சன், ஜேன் ஆண்ட்ரூஸ், இன்னும் பலர் சேர்ந்து வேத ஆராய்ச்சி கூட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். கூட்டங்கள் என்றால் மற்றவர்களுக்கு அதை அவர்கள் நடத்தவில்லை, தாங்கள் வேத ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு குழுவாக இருந்து இந்த கூட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அப்படி அந்த கூட்டங்களை அவர்கள் நடத்திய அந்த காலத்தில் ஜேம்ஸ் ஒயிட்டின் மனைவியாகிய எலன்ஜி ஒயிட் வயதில் மிகவும் குறைந்தவர். அவர் சொல்லுகிறார், அவர்கள் பேசிக்கொண்டிருந்த காரியங்கள் எதுவும் எனக்கு விளங்கவில்லை, என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறார். அவரும் பேசி 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 ஒரு தீர்மானத்திற்கு வர முடியாமல் இந்த கொள்கையை நாம் எப்படி வகுக்க வேண்டும், இந்த கொள்கையில் எது சரியானது என்பதை முடிவு செய்ய முடியாமல் அவர்கள் திணறின சமயங்களிலெல்லாம் எலன்ஜி ஒயிட்டுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கும். அந்த தரிசனத்தில் அவர் இருக்கும்போது இந்த பிரச்சனைக்கான தீர்வை அவர் சொல்லுவார். பின்னர் இந்த ஆராய்ச்சி குழுவை நடத்தின அந்த கடவுளுடைய பிள்ளைகள் இதுதான் சரியான விளக்கம் என்று ஏற்றுக்கொள்வார்கள். தனக்கே விளங்காமல் சரியான விளக்கத்தை சொல்லுவதற்கு அதிக படிப்பறிவில்லாத இந்த வாலிப பெண்ணை தேவன் பயன்படுத்தினார். எனக்கு ஒன்றும் தெரியாது என்று நீங்கள் நினைக்கலாம். நமக்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அவரிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த ஆயத்தம் இருந்தது என்றால் உங்களையும் வைத்து ஆண்டவர் அற்புதமான ஊழியத்தை செய்ய முடியும். அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தை மறந்து விடாதீர்கள். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். அதன்படி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று பவுல் எழுதுகிறார். தேவன் நம்மில் குடியிருக்கிறார். தேவனுடைய ஆலயமாக நாம் இருக்க வேண்டும். திருச்சபையானது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்றால் அந்த திருச்சபையின் மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? நான் அப்படி இருக்கிறேனா என்கிற கேள்வியை ஒவ்வொரு விசுவாசியும் தன்னிடத்தில் கேட்டு பார்க்க வேண்டும். தேவனுடைய வாசஸ்தலமாக மோசே இருந்ததால் மோசே பார்வோனுக்கு என்ன ஆனார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பார்வோனுக்கு அவர் தேவன் ஆனாராம். தேவனா? மோசே தேவனா என்று நாம் கேட்கலாம். தேவன் என்பதற்கான எபிரேய வார்த்தைக்கு எஜமான், நீதிபதி என்று இரு அர்த்தங்கள் உண்டு. மோசேயின் வாழ்வில் இது எவ்வாறு வெளிப்படுகிறது என்று பாருங்கள். கர்த்தர் மோசேயிடத்தில் சொல்கிறார்,
உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், அதாவது நீதிபதி ஆக்கினேன். அவனுக்கு என்ன நியாய தீர்ப்பு சொல்லுகிறாயோ அந்த நியாய தீர்ப்பு அவனுக்கு நிறைவேறும். ஆனால் நீ திக்குவாயனாக இருப்பதனாலே உன்னால் பேச முடியாது என்கிறாய். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான். நீ பார்வோனுக்கும் மக்களுக்கும் சொல்ல வேண்டியதை அவன் தன்னுடைய வாயினாலே சொல்லுவான். இந்த இடத்துல தேவன் என்பதற்கு நீதிபதி என்று நாம் அர்த்தம் பார்க்க வேண்டும், கடவுள் என்கிற அர்த்தம் பார்க்கக்கூடாது. ஆரோனை பற்றி பேசிய சமயத்தில் ஆரோன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் என்று சொன்னார். மோசே என்ன பேச வேண்டுமோ அதை ஆரோன் பேசுவான். அதாவது ஆரோனிடத்தில் மோசே என்ன பேசும்படி சொல்லுகிறாரோ அதை ஆரோன் பேசுவார். இந்த இடத்துல நீ அவனுக்கு தேவன் என்றால் நீ எஜமானாக இருப்பாய் என்று சொல்லுகிறார். எனவே இங்கே பார்வோனுக்கு மோசே நீதிபதியாகவும் ஆரோனுக்கு எஜமானாகவும் செயல்பட்டதை நாம் பார்க்கலாம். என்னால் முடியவில்லையே என்று தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்படைக்கும் போது நம்மை வைத்தும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். தொடர்ந்து மோசேயிடத்தில் தேவன் சொல்லுகிறார், எகிப்தில் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் நான் செய்ய போகிறேன், ஆனாலும் பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். மகா தண்டனை கொடுத்து என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரை இங்கே இருந்து நான் புறப்பட பண்ணுவேன் என்று சொல்கிறார். இதை பற்றி சொல்லும்போது, நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடைப்பிப்பேன் என்று சொல்கிறார். பார்வோனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினாரா அல்லது பார்வோனை கடினப்படுத்தி கொண்டானா? இந்த கடினமாகுதல் எப்படி நடந்தது? சில வசனங்களிலே பார்வோன் தன்னுடைய மனதை கடினப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். பல வசனங்களில் தேவன் கடினப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். தேவனே அவனுடைய மனதை கடினப்படுத்தி விட்டு, நான் சொன்னபடி நீ கேட்கவில்லை, அதனால் உன்னை கொலை செய்ய போகிறேன் என்று சொன்னால் அது சரியாக இருக்கும். அது நியாயமா? இந்த கடினமாகுதல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நடக்கலாம். எப்படி நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த படத்தை பாருங்கள். இடது பக்கத்தில் ஐஸ்கிரீம் ஒன்று இருக்கிறது, வலது பக்கத்தில் மண் பானை ஒன்று உருவாக்கப்படுகிறது. இந்த இரண்டுமே ஈர பசையோடு இருக்கின்ற வெவ்வேறு பொருட்கள். இப்போது சூரியனுடைய வெளிச்சம் இந்த இரண்டின் மேலும் படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று உருகும், அடுத்தது இறுகும். ஐஸ்கிரீம் உருகி தண்ணீராய் போகும். இந்த மண் பானையோ இறுகி உறுதியான பானையாக மாறிவிடும். இரண்டுக்கும் காரணம் சூரிய வெளிச்சம்தான். ஆனால் சூரிய வெளிச்சம் மாத்திரம் காரணம் இல்லை. ஐஸ்கிரீமுடைய தன்மையும் அந்த களிமண்ணின் தன்மையும் வித்தியாசமானவை. ஈர களிமண் இறுகுகிறது, ஐஸ்கிரீம் உருகுகிறது. அவற்றின் தன்மை எப்படி? பார்வோனுடைய மனது கடினமாகுதலில் இந்த இரண்டும் இருக்கின்றன. தேவனுடைய செயலும் இருக்கிறது, பார்வோனின் செயலும் இருக்கிறது. நடந்த சம்பவம் ஒன்றுதான். ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார்? எதற்காக கடினப்படுத்தினார்? இது நடக்கும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்று சொல்கிறார். புரிகிறதா? அதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. இவரே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டார்களா என்றால் அறிந்து கொண்டார்கள் தான். எல்லா எகிப்தியரும் தேவனுக்கு விரோதமாக செயல்படவில்லை. தேவனுடைய ஜனங்கள் அங்கே இருந்து கிளம்பிய போது அவர்களோடு புறப்பட்ட எகிப்தியரும் இருந்தார்கள். பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானமடைவான் என்ற நீதிமொழிகள் 21:11 வாசிக்கிறோம். பரியாசக்காரனாகிய பார்வோனுக்கு தண்டனை கிடைத்தது. தேவன் இந்த அற்புதங்களை செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி, அவன் பரலோகத்திற்கு வரப்போவதில்லை, அழியப் போகிறான். அவனுக்கு தண்டனை கொடுத்தார். அப்பொழுது பேதைகள் ஞானமடைந்தார்கள், சில எகிப்தியர் ஞானமடைந்தார்கள். தேவன் இப்படித்தான் செயல்படுகிறார். எப்படியாகிலும் யாரெல்லாம் தேவனை ஏற்றுக்கொள்வார்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக
என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்கிறார். எதை செய்தால் அந்த மக்கள் மனம் மாறுவார்களோ அதை அவர்களுக்கு மற்றவர்களுக்கு செய்கிறார். இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயங்களில் ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்கிறது என்கிற கேள்வி எழுமுமானால் அதுக்கு நல்ல காரணம் இருக்கும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்க வேண்டும். அதற்காக இவற்றையெல்லாம் சொல்கிறேன். என்ன சொல்கிறாராம்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பார்வோன் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு உபத்திரம் வந்தது போல நமக்கும் உபத்திரம் வரத்தான் செய்யும். ஆனால் அவர் உலகத்தை ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்கலாம் என்கிற நம்பிக்கை நமக்கு ஆறுதலை தர வேண்டும். அதற்கு என்ன தேவை? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். தேவன் மேல் அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கிறதா? அது சிறிய வேலையோ பெரிய வேலையோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய விசுவாசத்தினாலே அவற்றை எல்லாம் நாம் ஜெயிக்கலாம். அது உங்களுடைய வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களை சந்திக்கிற பிரச்சனைகளின் போது தேவனை நாம் நம்பி செயல்பட்டால் நாம் நிச்சயமாக வெல்லுவோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஜார்ஜ் முல்லர் என்பவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனை முழுவதுமாக நம்பி பல அற்புதங்களை கண்டவர். 1877 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அவர் இங்கிலாந்திலிருந்து கனடாவுக்கு பயணம் செய்தார். கப்பலில் பயணம் செய்தார். அட்லாண்டிக் பெருங்கடலில் அந்த கப்பல் சென்று கொண்டிருந்தது. திடீரென்று அதனுடைய வேகம் குறைந்தது. என்ன என்று பார்த்தால் கப்பல் போய் சென்று கொண்டிருந்த பகுதியில் பனி மூட்டம் மூடியிருந்தது. அதனால் கப்பல் தலைவர் வேகத்தை குறைத்து விட்டார். கப்பல் தலைவரை பார்ப்பதற்காக ஜார்ஜ் முல்லர் அவருடைய அறைக்கு சென்றார். நான் சனிக்கிழமை மதியம் கியூபெக்கில் இருக்க வேண்டும், அங்கே நான் பேச வேண்டும். அதற்கு முன்னராக கப்பல் அங்கே போய் சேர வேண்டும், வேகமாக ஓட்டுங்கள் என்று சொன்னார். உடனே அதற்கு கப்பல் தலைவர் சொன்னார், கப்பலையும் இதில் பயணம் செய்கிறவர்களையும் நான் பலி கொடுக்க முடியாது. போக வேண்டிய வழி தெளிவாக தெரியவில்லை, நான் வேகமாக ஓட்ட முடியாது என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது ஜார்ஜ் முல்லர் சொன்னார், 57 ஆண்டுகள் நான் ஊழியம் செய்கிறேன், எந்த இடத்திற்கும் காலம் தவறி நான் சென்றதில்லை. இங்கேயும் சரியான நேரத்திற்கு நான் போவேன், அந்த கூட்டத்தில் நான் பேசுவேன். உங்களால் வேகமாக ஓட்ட முடியவில்லை என்றால் தேவன் அதற்கு மாற்று ஏற்பாடு செய்வார். வாருங்கள் ஜெபம் பண்ணுவோம் என்று அழைத்து சென்றார். கப்பல் தலைவருக்கு ஜெபத்தில் அதிக நம்பிக்கை இல்லை. ஆனாலும் 2 பேரும் சேர்ந்து ஜெபித்தார்கள். ஜார்ஜ் முல்லர் ஜெபித்தார், ஆண்டவரே, இந்த இடத்திற்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நீர் அழைத்தருகிறேன், சரியான நேரத்திற்கு நான் போய் சேர வேண்டும். அதற்கு எது சரியான வழியோ அந்த வழியை நீர் திறந்தருளும் என்று ஜெபித்தார். ஆம் என்று சொன்ன உடனே கப்பல் தலைவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜார்ஜ் முல்லர் அவரிடத்தில், நீங்கள் நம்பவில்லை, எனவே நீங்கள் ஜெபிக்க வேண்டாம், வாருங்கள் நாம் அறையை விட்டு வெளியே செல்வோம் என்றாராம். வெளியே சென்றபோது அங்கே பனிமூட்டம் இல்லை, வானம் தெளிவாக இருந்தது, கப்பல் வேகமாக செல்ல முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்முடைய தேவன் நம்மை நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். பெரிய பிரச்சனையோ சின்ன பிரச்சனையோ எந்த மனிதனிடத்திலும் நாம் போக வேண்டாம், தேவனிடத்தில் போவோம். அவர் நிச்சயமாக காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நலப்பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளின்படியே எங்களை நீர் நடத்தும். உலகத்தின் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். வேறு என்ன வேண்டும் ஆண்டவரே, நீர் நடத்தும். உங்களுடைய அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க உதவி செய்யும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.